ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்னிகா டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா 107 × 107 ப்ளஸ் 93 × 93 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 107 × 107 107 ஸ்கொயர் ப்ளஸ் 93 × 93 93 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ இந்த 100 + 7 அப்படின்னு மட்டும் எழுதுகிறோம். இந்த உள்ளே இருக்க 93 100 - 7 அப்படின்னு எழுதுகிறோம். அதாவது 100 + 7 107 தான், 100 - 7 93 தான் வரப்போகுது. அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இந்த நம்பரை நம்ம இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்கோம், மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ இது எந்த ஃபார்முலா படி இருக்குது? a + b the whole squared அந்த ஃபார்முலா படியும் ப்ளஸ் a - b the whole squared, அதாவது a வந்து 100னும் b வந்து 7 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து என்ன ஃபார்முலா படி இருக்குது? a + b the whole squared ப்ளஸ் a - b the whole squared அந்த ஃபார்முலா படி இருக்குது. இப்போ ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா a + b the whole squared அப்படின்னா என்ன அர்த்தம்? a² ப்ளஸ் 2ab ப்ளஸ் b². இதுதான் இந்த ஃபார்முலா. அடுத்து இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிட்டோம். இந்த a - b the whole squared ஃபார்முலா என்னது? a² - 2ab ப்ளஸ் b². இதுதான் இதுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா a பிரிஞ்சிடும் ப்ளஸ் 2ab-யும் மைனஸ் 2ab-யும் அடி போயிடும். அப்போ மீதி என்ன இருக்குது? இங்கே a² ப்ளஸ் b² இருக்குது, இங்கேயும் a² ப்ளஸ் b² இருக்குது. அப்போ இதை வந்து 2a² ப்ளஸ் 2b² அப்படின்னு எழுதிக்கலாமா? இதில் அந்த 2-ஐ வெளியில் எடுத்தோம் அப்படின்னா a² ப்ளஸ் b² அப்படின்னு இருக்குமா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த a + b the whole squared ப்ளஸ் a - b the whole squared நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2a² ப்ளஸ் b² அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த 100 + 7 the whole squared ப்ளஸ் 100 - 7 the whole squared நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 × a-க்கு பதிலாக 100 ஸ்கொயர் ப்ளஸ் b-க்கு பதிலாக 7 ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதிக்கலாமா? இதை இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 100 ஸ்கொயரை பிரித்து எழுதுனோம்னா என்னது? 100 × 100ன்னு அர்த்தம் ப்ளஸ் 7 × 7ன்னு அர்த்தம். அப்போ 2 × 100 × 100 வந்து எத்தனை? 10,000 வருமா? ப்ளஸ் 7 × 7 7 49. அப்போது 2 × 10,049 கூட்டினோம் அப்படின்னா என்ன வரும்? 10,049 வருதா? இப்போ இந்த 10,049 2 என்ன செய்ய போகிறோம்? நம்ம பெருக்க போகிறோம். 9 2 18 மீதி 1 4 2 8 1 9 0 0 2. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 20,098 அப்படிங்கிறது தான் இந்த கணக்குக்கான ஒரு மெத்தட்லேயே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை வந்து பண்ணலாம். அது என்ன அப்படின்னா இப்போ 107 × 107ன்னு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 93 × 93ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 107ஐயும் 107ஐயும் பெருக்கிடுங்க. 7 49 மீதி 4 இங்கே வந்து 0 தான் வரும். அப்போ இந்த 4 இங்கே போட்டுருவோம். 1 7 0 கொண்டு பெருக்குனா எல்லாமே 0 தான். 1 கொண்டு பெருக்கணும் அப்படின்னா 7 0 1 வந்துருமா? இப்போ 9 4 7 7 கூட்டினா 14 மீதி 1 1 1. அப்போ இதுக்கு வந்து 11 4 4 9 ப்ளஸ் இப்போ 93 93 என்ன செய்ய போகிறோம்? நம்ம பெருக்க போகிறோம். 3 9 9 3 27 9 3 27க்கு 7 மீதி 2 9 81 82 83 9 அப்படியே போடுவோம். 7 7 கூட்டினா 14 4க்கு மீதி 1 3 2 5 5 1 6 8. அப்போ 8,649. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கூட்ட போகிறோம். இது ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறோம். அப்போ 9 9 கூட்டினா 18க்கு 8 மீதி 1 4 4 கூட்டினா 8 8 1 9 6 4 கூட்டினா 10 0 மீதி 1 8 9 10 0 மீதி 1 2. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? 20,098. ஸோ இந்த 2 மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.